வணக்கம் தோழர்களே. சமீபத்தில் நம்முடைய தமிழக முதல்வர் மாநில சுயாட்சிக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுத்தாரு. வரும் தலைமுறைக்கு இந்த மாநில சுயாட்சி கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆனால் இந்த மாநில சுயாட்சி என்பது இப்போ தோன்றியதில்லை. கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் முதல் தோன்றியது கிட்டத்தட்ட 70 வருஷமா இந்த மாநில சுயாட்சி பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்று வரை நமக்கு அது ஒரு பெரிய விடை கிடைக்கவில்லை. நிறைய மாநில கட்சிகள் இருக்கு இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா. ஆனால் திராவிட கட்சி மட்டும்தான் இந்த மாநில கொள்கையை பத்தி பேசுது வழியா மற்ற கட்சிகள் இதை பத்தி அதிகம் பேசுவதில்லை. குறிப்பா சொல்ல போனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரும்பாலும் எல்லா மாநிலத்திலயும் ஒரு ரீஜனல் பார்ட்டி இருக்கு. ஆனா அந்த ரீஜனல் பார்ட்டிஸ் இது மாதிரி ஒரு தத்துவங்களை மக்கள் இடத்துல கொண்டு போறது இல்லை. முதல்ல பாத்தீங்கன்னா மாநில சுயாட்சியை கொண்டு வந்ததே அந்த மக்கள் மத்தியில புகுத்துனதே தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்கள் தான். அதற்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா 1971 கலைஞருக்கு அப்போ இருக்கும்போது ஒரு கமிட்டி போட்டு அந்த ரெசல்யூஷனை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மூவ் பண்ணி அதை மக்கள் இடத்துலையும் மைய அரசு கொண்டு போனாரு. ஸோ அது நமக்கு ஒரு பெரிய வெற்றி. அதே போல் பேரறிஞர் அண்ணாவும் அப்படிதான். கிட்டத்தட்ட 1950 இருந்து அவர் இருக்கிற காலத்துல பத்தி இந்த மாநில சுயாட்சியுடைய பயன் நன்மைகள் மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்க என்பது கண்ணும் கருத்துமாக இருந்தாரு. அதுக்கு பாத்தீங்கன்னா முதல் என்ன சொல்லலாம்னா குறிப்பா அந்த அகாலிதள் கட்சி பஞ்சாப்ல உள்ள கட்சி அது 1973 அனந்தபூர் ஷகி ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி ஒரு எங்களுக்கு உரிமை கொடுக்கணும்னு கேட்டாங்க. ஏன்னா இந்த பிராந்தியல் கட்சி மாநில சுயாட்சி பத்தி பேசணும்னு என்ன சொல்றாங்க, தேசிய கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா பொதுவா நீங்க பிரிவினைவாதி, உங்களுக்கு முற்போக்கு சிந்தனை கிடையாது, குறுகின மனப்பாய் அது கிடையாது, நம்முடைய உரிமை நமக்கு தேவை. எப்படி மைய அரசுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு அதே அதிகாரம் மாநில கட்சிக்கும் இருக்கு. பல்வேறு தலைவர்களும் குரல் கொடுத்தாங்க. ஜோதி பாசு, ராமகிருஷ்ணா ஹெக்டே, NT ராமராவ் ஆந்திரால. ஸோ இவங்கெல்லாம் அந்த குரல் கொடுக்கும் போது அந்த தத்துவம் வலிமை பெற்றது. இப்போ என்ன பண்றாங்க, அந்த வலிமை குறைவா இருக்கு. மாநில கட்சிகள் இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு பெரிய கொள்கை விஷயங்கள் நாங்கள் அதிகம் பேசுவதில்லை. மாநில சுயாட்சி என்பது ஒரு பிரிவினை என்பதே கிடையாது. நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய மொழி, நம்முடைய கொள்கை, நமக்கு என்ன வேணுமோ அதை தேவையை எடுத்துக்கொள்வதுதான் மாநில சுயாட்சி. உரிமைகளை நமக்கு கொடுக்க வேண்டும். மைய அரசுக்கு என்னெல்லாம் உரிமை இருக்கோ அதே உரிமைகளுக்கும் மாநில அரசுக்கும் கொடுக்க வேண்டும். அதுதான். ஏன்னா இந்தியா பன்முகம் கொண்ட நாடு. ஒரே மொழி கிடையாது, ஒரே மதம் கிடையாது, பல்வேறு மதங்களும் மொழிகளும் கொண்ட நாடு. அப்ப நம்ம அந்த பன்முகை தன்மையை காப்பாத்துறதுக்கு மாநில சுயாட்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்கள் மாநில சுயாட்சி நிறைய புத்தகங்கள் எழுதவில்லை. ஒரு சில தலைவர்கள் புத்தகம் எழுதியிருக்காங்க. அதுல குறிப்பா சொல்ல போனா 2 பேர் இதை எழுதியிருக்காங்க. முதல்ல மாண்புமிகு முரசொலி மாறன் அவர் மாநில சுயாட்சி பத்தி ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா என்னுடைய தந்தையார் திரு ஆலடி அருணா அவர் இந்திய அரசியல் அமைப்பும் தந்தையார் திரு ஆலடி அருணா அவர்கள் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு, இந்திய அரசியலமைப்பும் கூட்டாட்சியும். இந்த புத்தகம் 1995 எழுதின புத்தகம். கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆச்சு. இந்த புத்தகத்துக்கு அணிந்துரை கொடுத்ததே டாக்டர் கலைஞர் அவ்வளவுதான். ஸோ இது புத்தகம் சொல்ல முடியாது, இது ஒரு ஆய்வு புத்தகம்னு சொல்லலாம். ஏன்னால் அந்த அளவுக்கு எல்லா நுணுக்கங்களும் என்னுடைய தந்தையார் மிக தெளிவாக ஏன் வேண்டும் மாநில சுயாட்சி என்பது இந்த புத்தகத்துல மிக அழகாக கொடுத்திருக்காரு. நீங்க வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த புத்தகத்தை படித்து சில விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த மாநில சுயாட்சி என்பது இப்ப நம்ம பரவலாக பேச பொருளாக்குனதுக்கு அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது போலதான் தமிழ்நாடு தனித்தத்துவமா இருக்கிறது காரணம் நம்ம வித்தியாசமா யோசிக்க போய் தான். இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 50 வருஷம் திராவிட கட்சிகள் கீழே ஆட்சி புரிஞ்சா கூட நம்ம இன்னைக்கு எல்லாத்திலும் முதன்மையா இருக்கிறது காரணம் நம்முடைய தனித்தத்துவம் தான். ஆனால் அந்த தனித்தத்துவத்தை அழிக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருக்கும் ஆசைப்படுறாங்க. அதுதான் அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க, 17 நேஷனல் இன்டகிரேஷன், தேசிய உரிமை அப்படி பேசுனாங்க. இப்ப அதே தோசையை திருப்பி போடுறாங்க, 1 இந்தியா 1 எலெக்ஷன். அப்ப நம்ம பன்முகத்தன்மையை இழக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வந்திருக்கோம். அது நம்முடைய மொழி, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய வருமானம் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி, நம்ம நிறைய ஜிஎஸ்டி கொடுக்குறோம் பிகாஸ் ஆஃப் நம்முடைய வளர்ச்சிக்காக. இந்த வளர்ச்சி யாருக்கு கொடுத்தது, திராவிட கட்சிக்கு தான் அந்த வளர்ச்சியை கொடுத்து நம்மளை இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு இது மாதிரி நமக்கு நம்முடைய உரிமைகள் தேவை என்பது மாநில சுயாட்சி என்பது மிக மிக முக்கியம். நமக்கு நிறைய உழைச்சி கொடுக்கறதுடைய பலன் நம்ம கிடைக்கிறது கிடையாது. அப்ப நம்ம உரிமைக்கு கண்டிப்பாக குரல் கொடுக்க வேண்டும். உறவுக்கும் நாம் அந்த நேரத்துல இருக்கணும். சரியா வரல.
இப்போ மாநில சுயாட்சி நம்ம 70 வருஷமா பேசிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு மொழிக் கொள்கையை வந்து இப்பதான் ஒரு மாநில கட்சி மகாராஷ்டிரால என்னுடைய தாய்மொழிக்கும் உத்தரவாதம் வேண்டும், பயன் வேண்டும், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று குரல் கொடுத்திருக்காங்க. அதுக்கு காரணம் நம்ம போட்ட விதை தான் இன்னைக்கு பல்வேறு மாநிலங்களை வந்து மரமாக வளர தொடங்கி இருக்கு. ஸோ இன்னைக்கு வேணா அது வந்து நமக்கு ஒரு சின்னதா தெரியலாம். பிற்காலத்தில் கண்டிப்பா நம்முடைய கொள்கைகள், நம்முடைய சித்தாந்தங்கள் இருந்து கண்டிப்பாக தேச அளவில் வெற்றி பெற வேண்டும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது.